ஹாய் ஹலோ நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணுவது எப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. கிட்ட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணலாம், ஈஸியாக எடிட் பண்ணலாம் நண்பா. எப்படி எடிட் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பா. ஸ்னாப்சீட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்னாப்சீட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன உங்கள் ஃபோட்டோவில் என்ன இமேஜ் எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இதை பார்த்து அப்படியே நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோக்கு கொஞ்சம் பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு இதிலே பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் டார்க்கு இந்த மாதிரி ஃபிலிம் நிறையா ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டார்க்கை செட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிரைட்னஸை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு திருப்பியும் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஆரோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த ஆரோ மாதிரி சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வியூ எடிட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்னு இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சைடில் ஒரு ரவுண்டு மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஒன்றும் இல்லை, இதை எரேஸ் பண்ணியே தான். ஸோ இதை எரேஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும் நண்பா, கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக எரேஸ் பண்ணுங்கள். சப்போஸ் எங்களுக்கு கேப் விழுந்துருச்சு நண்பா, இந்த மாதிரி கேப் விழுந்துருச்சு. இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணாமல் 100 வரை இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த ஏரோ சிம்பிளை இங்கே நீங்கள் பழைய மாதிரி எரேஸ் ஆகிரும். அவ்வளோதான், கொஞ்சம் டைம் எடுக்கும் நண்பா. அவ்வளோதான் நண்பா. நீங்கள் இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க நண்பா. உங்கள் ஃபேஸ் சுத்தக்கு பிரைட் ஆகிரும், உங்கள் பின்னாடியெல்லாம் டார்க் ஆகிரும் நண்பா. நெக்ஸ்ட் இந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், பின்னாடி வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் எந்த ஆப்ஷன் டபுள் ட்ரிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு இல்லை நான் ஒரு ரெக்கார்ட் இமேஜ் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்கார்டை எடுத்து கொஞ்சம் மேலே வச்சுட்டு அவ்வளோதான் நண்பா. ஸோ இந்த வீடியோ மொத்தமே அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. ஸ்னாப்சீட் ஈஸியான ஒரு எடிட்டிங் ஆப் தான் நண்பா. இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபோட்டோ எடிட் பண்ணலாம், ஈஸி தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா.